ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो ॐ विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी भाषा तदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான மாலை வணக்கம். தினம் ஒரு கீதை. பகவத்கீதை எளிதாக கற்றுக்கொண்டு எளிமையாக பயிற்சி செய்வதற்கான ஒரு அழகான வழிமுறை. பகவத்கீதை உண்மை உருவில் தெய்வ திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் இன்றைய ஸ்லோகம் பகவத்கீதையினுடைய 2ஆம் அத்தியாயம் 25வது பதம். அவ்யக்தோயம் அசிந்த்யோயம் அவிகாரயோ அயம் உச்சதே தஸ்மாத் ஏவம் விதித்வைனம் நானுஷோஷிதுமர்ஹசி. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வ திரு அபய சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் ஜெய். ஆத்மா பார்வைக்கு புலப்படாதவன், சிந்தனைக்கு அப்பாற்பட்டவன், மேலும் மாற்ற முடியாதவன் என்று கூறப்படுகிறது. இதனை நன்றாக அறிந்த நீ உடலுக்காக வருத்தப்படக்கூடாது. சரி, அப்போ பகவத்கீதையினுடைய 2ஆம் அத்தியாயத்தை நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். இந்த அத்தியாயத்தின் ஆரம்பத்திலிருந்தே இந்த விஷயம் வலுவாக நிலைநாட்டப்படுகிறது. ஆத்மா என்றால் என்ன, உடலுக்கும் ஆத்மாவுக்குள்ள வேறுபாடு என்ன, ஆத்மாவை உணர முடியுமா, ஆத்மாவை காண முடியுமா, ஆத்மா எப்படி இருக்கும், அது எவ்வாறு செயல்படுகிறது, ஆத்மா என்று உண்டா, இந்த மாதிரி பல்வேறு கேள்விகளுக்கு இந்த அத்தியாயம் மிக தெளிவாக பறைசாற்றுகிறது, பதிலளிக்கின்றது. அப்ப ஏறக்குறைய இந்த 2ஆம் அத்தியாயத்துல 11ஆம் ஸ்லோகத்திலிருந்து தொடங்கி இன்னைக்கு 25ஆம் ஸ்லோகம் வந்திருக்கும். இன்னும் 2 ஸ்லோகம் கூட உண்டு. இன்னும் கிட்டத்தட்ட 11ஆம் ஸ்லோகத்திலிருந்து 29ஆம் ஸ்லோகம் வரை, இது மட்டும் இல்ல, 30வது ஸ்லோகம் வரை பகவத்கீதையினுடைய 2ஆம் அத்தியாயம் 11ஆம் ஸ்லோகத்திலிருந்து 30ஆம் ஸ்லோகம் வரை ஆத்ம விஞ்ஞானத்தை பகவான் போதிக்கின்றார். அதுல நம்ம ஒரு ஸ்லோகமா பார்த்துட்டு வந்தோம். ஆத்மா நித்தியமானது, அழிவற்றது, ஆன்மீகமானது, அதை ஆயுதங்களால வெட்ட முடியாது, நெருப்பால் எரிக்க முடியாது, நீரால் நனைக்க முடியாது, காற்றால் உலர்த்த முடியாது, இதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆத்மா எங்கும் வியாபித்திருக்கும்னு பார்த்தோம். ஆத்மா ஆன்மீகமானதுன்னு பார்த்தோம். ஆன்மாவை காண முடியாது, உணரத்தான் முடியும் என்று பார்த்தோம். ஆத்மாவின் அறிகுறி உணர்வு என்று பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆத்மா ஆன்மீகமானதுன்னு பார்த்தோம். ஆத்மாவின் அளவையும் நாம் பார்த்தோம். ஆத்மாவுடைய அளவு என்னது? தலைமுடியோடைய நுனி பாகத்தை பிடிச்சு 10,000 முறை வெட்டினா என்ன ஒரு அளவோ அது ஆத்மாவின் அளவு. கண்ணுக்கு புலப்படாது. சரி சுவாமி, இதை ஏன் திரும்ப திரும்ப சொல்றீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். ஆத்மாவை பற்றி ஒரு ஸ்லோகம் சொன்னா பரவாயில்ல, 2 ஸ்லோகம் சொன்னா பரவாயில்ல. ஆத்மான்னு ஒண்ணு உண்டு, ஆத்மான்னு ஒண்ணு உண்டு, அது ஆன்மீகமானது, இதெல்லாம் ஒரு 1-2 ஸ்லோகத்துல சொன்னா பரவாயில்ல. என்ன 11ஆம் ஸ்லோகத்திலிருந்து 30வது ஸ்லோகம் வரைக்கும் கிட்டத்தட்ட 20 ஸ்லோகம். இந்த 20 ஸ்லோகத்திலுமே ஆத்மா பத்தி சொல்லுவாங்க. அது சொன்னதையே திரும்ப திரும்ப வேற சொல்லியிருக்காங்களே. அதை வெட்ட முடியாது, உலர்த்த முடியாது, நினைக்க முடியாது. ஏன் இப்படி சொல்லணும்? இதே கேள்வியை ஒரு முறை பிரபுபாதரிடம் அவருடைய சீடர் கேட்கிறார். பிரபுபாதர் தன் புத்தகங்கள்ல திரும்ப திரும்ப எழுதுகின்றார். இந்த உடல் அழியக்கூடியது, இந்த உடல் நிரந்தரமானதல்ல, இந்த உடல் தற்காலிகமானது,
நாம் எடுத்திருக்கும் இந்த உடல் அழியக்கூடியது, நிரந்தரமானதுல, தற்காலிகமானது. ஆத்மா நித்தியமானது, அழிவற்றது, ஆன்மீகமானது அப்படின்னு திரும்ப திரும்ப எழுதுறார். அவருடைய சிறிய புத்தகங்கள்ல, பகவத்கீதையில, பாகவதத்துல நிறைய இடங்கள்ல பிரபுபாதர் ஆத்மாவை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறார். ஆத்மாவை பற்றிய விஞ்ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறார். ஆத்ம ஞானத்தை பத்தி பேசுறார். அப்போ ஒரு சீடர் கேட்டாரு, என்ன சுவாமிஜி எல்லா புக்லயும் இதையே சொல்லியிருக்கீங்களே, பிரபுபாதா எல்லா புத்தகத்திலும் இதையே நீங்க திரும்ப திரும்ப சொல்றீங்களே. அப்போ பிரபுபார் கேட்கிறார், நீங்க உணர்ந்து விட்டீர்களா? நீங்கள் அதை உணர்ந்து விட்டீர்களா? நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா நித்தியமான உணர்ந்து விட்டீர்களா? இல்ல. அப்ப உணரும் வரை நீங்கள் படித்துக் கொண்டே இருக்க வேண்டும், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் அதை உணரும் வரை படித்துக் கொண்டே இருக்க வேண்டும், கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதைத்தான் நீங்க பொருளுரையிலும் பிரபுபா சொல்றார். பொருளுரையில கடைசி வரியில பிரபுபா எழுதியிருக்க, ஒரு விஷயத்தை தவறின்றி தெளிவாக புரிந்து கொள்வதற்காக அதனை மீண்டும் மீண்டும் உரைப்பது அவசியமாகிறது. ஒரு விஷயத்தை தவறின்றி தெளிவாக புரிந்து கொள்வதற்காக அதனை மீண்டும் மீண்டும் உரைப்பது அவசியமாகிறது. அப்போ நம்ம எல்லாரும் ஆத்மாவை பற்றி படிக்கிறோம், கேட்கிறோம். இஸ்கான்ல அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்துல ஒரு சின்ன குழந்தையிலிருந்து வயசானவங்க வரைக்கும் மாதாஜிகள், பிரபுமார்கள், குழந்தைங்க, பெரியவங்க யாரை கேட்டாலும் சொல்லிடுவாங்க, நம்ம இந்த உடம்பு இல்ல, ஆத்மா நித்தியமானவங்க, இந்த உடல் அழியக்கூடியது, ஆன்மீகம் எல்லாம் கரெக்ட். ஆனா இதை நாம் உணர்ந்து விட்டோமா? அதான் கேள்வி. இதை நாம் உணர்ந்து விட்டோமா? அப்போ ஆத்மாவை உணர்ந்தவனுக்கான அறிகுறி என்ன? ஆத்மாவை உணர்ந்தவனுக்கான அறிகுறி என்ன? அந்த ஒரு கேள்வி. இப்போ இதே ஆத்ம விஞ்ஞானம் பகவத்கீதையினுடைய 2ஆம் அத்தியாயத்துல பகவான் என்ன போதிக்கிறாரோ ஆத்மாவை பற்றி, அதே விஞ்ஞானத்தை இரண்யகசிபு, அசுரர்களில் சிறந்தவன், 3 உலகத்தையும் அடக்கி ஆண்டவன் இரண்யகசிபு, அந்த அசுரன் பேசுகிறான். என்ன சுவாமி ஆச்சரியமா இருக்கு, இரண்யகசிபு ஆத்மாவை பற்றி பேசுறாரா? ஆம், பேசியிருக்கின்றார். ஸ்ரீமத் பாகவதம் 7ஆம் ஸ்கந்தத்துல முதல் அத்தியாயத்துல இந்த உரையாடல்கள் இருக்கு. என்னன்னா, இரண்யகசிபின் சகோதரன் இரண்யாக்ஷன். இந்த இரண்யாக்ஷனை பகவான் வராக அவதாரம் எடுத்து வதம் செய்து விடுகிறார். இரண்யாக்ஷன் என்ன பண்ணாரு? வராகமூர்த்தினால கொல்லப்பட்டு விட்டார். இரண்யாக்ஷன் இறந்த பிறகு அந்த அசுரனின் உடல் ஒரு பெரிய பர்வத மலை மாதிரி இருக்கு. ஒரு பெரிய மலை சரிந்து பூமியில கிடந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி இரண்யாக்ஷன் கிடைக்கிறான். அவனுடைய உடலை வைத்துக் கொண்டு அவன் உறவினர்லாம் அழறாங்க. இரண்யாக்ஷனின் உடலை வைத்துக் கொண்டு அவருடைய மனைவிமார்கள், நண்பர்கள், உறவினர்கள், உற்றார் உறவினர்கள் எல்லாம் அழறாங்க. ஐயோ போயிட்டியே இரண்யாக்ஷா, எங்களை விட்டு போயிட்டியே, சொல்லாம போயிட்டியே, சொல்லி இருந்தா நாங்களும் வந்திருப்போமே அழுதுட்டு இருக்க. இரண்யாக்ஷனின் உடலை வைத்துக் கொண்டு அனைவரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். அந்த சபைக்கு இரண்யகசிபு வரார். அப்ப பாக்குறாரு, இது என்ன பைத்தியகாரத்தனம்? யாராவது இறந்து போன உடலை வைத்து அழுது கொண்டிருப்பார்களா? அந்த உடலிலிருந்து ஆன்மா பிரிந்து விட்டது. ஆத்மா நித்தியமானது, அழிவற்றது, ஆன்மீகமானது, அது இறைவனின் அம்சம். ஆத்மாவுக்கு ஏது மரணம்? ஆத்மாவுக்கு ஏது பிறப்பு இறப்பு? ஆத்மாவை யாராலும் கொல்ல முடியாது, ஆத்மாவை வெட்ட முடியாது, எரிக்க முடியாது. எல்லாம் இந்த தத்துவத்தை பகவத்கீதையில் பகவான் எடுத்துரைத்த இந்த உன்னதமான ஆன்மீக தத்துவத்தை இரண்யகசிபு பேசுகின்றார். ஆத்ம விஞ்ஞானத்தை பத்தி பேசுறார். ஆத்ம ஞானத்தை பத்தி பேசிக்கிட்டு அந்த சபையில அழுகிறவங்கள சமாதானப்படுத்துறாரு. அழாதீங்க, இந்த உடல் தான் அழிந்திருக்கு, ஆத்மாவுக்கு அழிவு கிடையாது. பரமாத்மா இருக்கின்றார். அந்த பரமாத்மாவின் அம்சம் தான் ஜீவாத்மா, இறைவனின் அம்சம். இதெல்லாம் சொல்றார். கடவுள் இருக்காரு. இரண்யகசிபு கடவுள் இல்லை என்று சொல்லவில்லை, ஆனால் கடவுளை எதிரியாக பார்க்கிறார். இரண்யகசிபு எங்கேயுமே இரண்யகசிபு ஆகட்டும், ராவணன் ஆகட்டும், இந்த அசுரங்கள்லாம் கடவுள் இல்லைன்னு சொல்லல. கடவுள் மேல பொறாமை கொண்டார்கள், கடவுளை எதிர்த்தார்கள். ஆனா இன்னைக்குள்ள அசுரங்கள்ல என்ன சொல்றாங்க? கடவுளே இல்லைன்னு சொல்றாங்க. இது முட்டாள் அசுரர்கள். ஆனா அந்த காலத்து அசுரங்கள்லாம் முட்டாள்கள் அல்ல. வேத காலத்து அசுரர்கள்லாம் முட்டாள்கள் அல்ல. அவங்க சாஸ்திரம் அறிந்தவர்கள், அவங்க இறைவனை பற்றி அறிந்தவர்கள். ஆனா அவங்களுக்கு என்னது? இறைவனை எதிர்க்க வேண்டும், இறைவனை கொல்ல வேண்டும், நான் இறைவனாக வேண்டும், அந்த மாதிரி எண்ணம். பொறாமை, கோபம், இறைவன் மேல கோபம், பொறாமை, அவர் எதிர்க்க வேண்டும், அவரை நான் என்னுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வர வேண்டும், நானே அனைத்தும் செய்து விடுவேன் அப்படிங்கிற ஒரு கர்வம், அந்த ஒரு மிடுக்கு அவங்க கிட்ட. அப்ப இரண்யகசிபு சொல்றாரு, ஓ என் அருமை நண்பர்களே, உறவினர்களே, அழாதீங்க,
இரண்யாசனுக்கு ஒண்ணு ஆகல, அவன் உடல் தான் அவன் உடலை விட்டு போயிருக்கான், அந்த ஆன்மா உடலை விட்டு போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி கதை சொல்றார். முன்னொரு காலத்துல உசிநாரான ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜா வந்து இறந்து விட்டார். அந்த ராணிகள்லாம் மார்பிலும் தலையிலும் அடித்துக்கொண்டு அழுது கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஆன்மீக அறிவு போட்டுவதற்காக யமராஜன், அந்த தர்மராஜன் ஒரு சிறு பிள்ளை ரூபத்துல அங்க வர்றார். இந்த கதை யார் சொல்றா? இரண்யகசிபு சொல்றார் தன் உறவினர்கள்கிட்ட. உசினரா என்ற ராஜா இறந்த உடனே அந்த சபையில வந்து யமராஜா ஒரு சிறு பிள்ளை குழந்தையாக வந்து பேசுகிறார். ஏன்னா குழந்தை பேசுவது எல்லோரும் கவரக்கூடியது, அந்த மழலை மொழி. அது அந்த குழந்தை வாயிலிருந்து இறந்த தத்துவம் வரும்போது அதிசயம், அற்புதம், ஆச்சரியமா பார்த்துக்கிட்டு இருக்கு. என்னடா இந்த குழந்தை இவ்வளவு அற்புதமான தத்துவம் எல்லாம் பேசுது. அப்ப யமராஜா வந்து அந்த சபையில ஒரு குழந்தை ரூபத்துல வந்து ஒரு பாலகன் சிறுவனாக வந்து ஆன்மீக தத்துவத்தை பேசுகின்றார். ஓ ராணியரே, ராஜாவின் உடலை கண்டு ஏன் அழுகின்றீர்கள்? ராஜாவுக்கு மரணம் அல்ல, அவன் உடலை விட்டு சென்று விட்டான், அவன் வேறு உடலுக்கு. இதெல்லாம் சொல்ற யாரு? இந்த கதைய என்னைக்கு சொல்றார் இரண்யாசனுடைய மனைவிமார்கள்ட்டையும் அவர்கிட்ட உறவினர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி எல்லாம் சொல்லிட்டு ஆத்மாவை பற்றி லெக்சர் கொடுத்தார். ஆத்மாவை பற்றி உபதேசம் பண்ணார். யாரு? இரண்யகசிபு. ஏன் அவர் அசுரன்னு சொன்னா, அவர் வந்து ஆத்மாவை பற்றி அவ்வளவு பேசிட்டு அடுத்த நிமிஷம் அந்த விஷ்ணுவை நான் எதிர்ப்பேன், அந்த விஷ்ணு என் எதிரி, அவன் அசுரர்களின் எதிரி, அந்த விஷ்ணுவை நான் கொல்லுவேன், அந்த விஷ்ணுவை நான் பழி வாங்குவேன், என் சகோதரனை கொன்றவனை நான் கொல்லாமல் விட மாட்டேன். இதுதான் அசுர குணம். அப்போ இரண்யகசிபுக்கு ஞானம் இருந்தது, ஆனால் இரண்யகசிபுக்கு என்ன இல்ல? அனுபவம் இல்லை, நடைமுறையில புரிதல் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. அவர் ஆத்மாவை பற்றி பேசினார், ஆத்மா பற்றி தெரிந்திருந்தார், ஆனால் அதை உணரவில்லை. அவரது பொய்யகங்காரம் தடுத்து விட்டது. அந்த பொய்யகங்காரம் என்ன பண்ணுச்சு? தடுத்து விட்டது. அதைத்தான் பகவத்கீதையில பகவான் சொல்றாரு, பிரகிருதியே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாகமிதி மன்யதே. அர்ஜுனா, இந்த பௌதி இயற்கை, ஜட இயற்கையானது 3 குணத்தில் இயங்குகிறது. இந்த முக்குணத்தால் கட்டுப்பட்ட முட்டாள் ஆத்மா தன்னையே கர்த்தா என்று கருதி கொள்கிறான். அப்போ இரண்யகசிபு இன்னைக்கு இருக்கிற அசுரன் மாதிரி கிடையாது. இன்னைக்கு இருக்கிற அசுரனுக்கு ஒண்ணும் தெரியாது. அவனுக்கு பௌதிக அறிவும் கிடையாது, ஆன்மீக அறிவும் கிடையாது. அவனுக்கு வந்து புலன்பு அனுபவிக்கு தான் தெரியும். அடுத்தவங்களை ஏமாற்றுறதும் புலன்பு அனுபவி, இந்த மாதிரி எண்ணங்கள் தான் இன்னைக்கு இருக்கிற அசுரர்கள்ட்ட. ஆனா இரண்யகசிபு போன்ற அசுரர்கள் அறிவு படைத்தவர்கள். ஆனா அந்த அறிவு அறியாமையில போச்சு. அந்த அறிவு மாயை அபகரித்து சென்று விட்டது. அந்த கர்வம், அந்த அகங்காரம் தடுக்கிறது இறைவனை ஏற்றுக்கொள்றது. அசுரர்கள் கூட என்ன பிரச்சனை என்னன்னா, அசுரரின் பிரச்சனையே வந்து அவருடைய பொய்யகங்காரம் தடுக்கும். நான் ஏன் இறைவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், நான் ஏன் அவரை சரணடைய வேண்டும், நானே கடவுளாயிருவேன். அதுதான் பொய்யகங்காரம். அதனால ஆத்மாவை பற்றி திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம், ஆன்மாவை பற்றி திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம், திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருக்கின்றோம். இது எதற்காக திரும்ப திரும்ப பேசப்படுகிறது, எதற்காக திரும்ப திரும்ப எடுத்துரைக்கப்படுகிறது? அதை நாம் ஆழமாக மனதில் பதிய வேண்டும், அதை வந்து நடைமுறையில் பயிற்சி செய்ய வேண்டும், அந்த அனுபவத்தை நாம் பெற வேண்டும். ஆத்மாவின் சிந்தனையில செயலாற்றணும், ஆத்மாவின் தளத்தில் செயலாற்ற வேண்டும். அப்ப ஆத்மாவின் தளத்தில் செயலாற்றுவது என்னது? ஒருவன் ஆத்மாவை உணர்ந்தவன் என்றுக்கான அடையாளம் என்ன? ஒருவன் நான் இந்த உடல் அல்ல ஆத்மா என்று உணர்ந்தவன், தன்னை உணர்ந்த ஆத்மா. அந்த தன்னை உணர்ந்த ஆத்மாவின் அடையாளம் என்ன? அவன் இன்ப துன்பத்தால் பாதிப்படைய மாட்டார், மானவமானத்தால் பாதிப்படைய மாட்டார், புகழ்ச்சி இகழ்ச்சினால் பாதிப்படைய மாட்டார். இன்பம் துன்பம், விருப்பு வெறுப்பு, லாபம் நஷ்டம், வெற்றி தோல்வி, மான அவமானம், புகழ்ச்சி இகழ்ச்சி, இது எதுவுமே அவர் பாதிக்காது. அவர் இந்த இரட்டிப்பு தன்மையிலிருந்து விடுபட்டு இருப்பார். யார் ஒருவர் இரட்டிப்பு தன்மையிலிருந்து விடுபட்டிருக்கிறாரோ அவரே தன்னை உணர்ந்தவன், அவரே ஆத்மாவை உணர்ந்தவன். அதனால சமீபத்துல கூட நம்ம பிரகலாதோட சரித்திரம் படிச்சோம். தன்னை உணர்ந்த ஆத்மா, பிரகலாதர், பரீட்சித்தை போன்றவங்க எல்லாம் தன்னை உணர்ந்த ஆத்மாக்கள். அதனால நமக்கும் அந்த அனுபவம் வர வேண்டும். நமக்கு வந்து வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும்போது, பிரச்சனைகள் வரும்போது, இந்த கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகளும் இந்த ஆன்மாவை பாதிக்காது. தற்காலிகமா மனதுல வந்து எனக்கு வந்து குழப்பம் ஏற்படுகிறது. ஏன்னா நான் இன்னும் என்னை உணராமல் இருக்கின்றேன், என் மனம் பலவீனமா இருக்கின்றது, நான் ஆத்மாவை உணரவில்லை, நான் உடல் தளத்தில் இருக்கின்றேன், அதனாலதான் எனக்கு கோபம், அதனாலதான் எனக்கு பயம், அதனாலதான் எனக்கு பேராசை, அதனாலதான் எனக்கு அகங்காரம்.
அப்ப நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா என்று வந்து விட்டால் எனக்கு என்ன கோபம் வேண்டியது இருக்கு, எனக்கு என்ன பயம் வேண்டியது இருக்கு, எனக்கு என்ன மானவமானம். அப்போ இந்த ஆத்மாவின் தளத்தில் நாம் சிந்திக்க பயிற்சி எடுத்துக்க வேண்டும். அப்ப நமக்கு பரீட்சை வரும் நம்ம வாழ்க்கையில, அந்த பரீட்சை நாம் வென்றாக வேண்டும். அதற்காக நாம் பயிற்சி எடுத்துக்கொண்டு தினமும் நம்ம இதை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா கிருஷ்ணாவுடைய சேவகன், நான் இந்த உடல் எல்லாம் ஆத்மா கிருஷ்ணாவுடைய சேவகன். அதனாலதான் பிரபுபாதர் திரும்ப திரும்ப எழுதுகிறார், கிருஷ்ண உணர்வு, கிருஷ்ண நம்ம எல்லாருக்கும் உணர்வு இருக்கு. ஆனா அது பௌதிகத்தால களங்கமாயிருக்கு, அது உடல் தளத்துல அசுத்தமாயிருக்கு. நான் இந்த உடல் என்ற சிந்தனையில் அறியாமல் இருக்கின்றது. அதை ஆன்மீக தளத்தில் உயர்த்த வேண்டும், ஆத்மாவின் தளத்தில் சிந்திக்க வேண்டும், ஆத்மாவின் தளத்தில் செயல்பட வேண்டும். அது இன்னைக்கு தூங்கி நாளைக்கு வர்ற விஷயம் அல்ல, அது தொடர்ந்து பயிற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது பக்தர் சங்கத்துல பணிவாக, எளிமையாக, அடக்கமாக சேவைகள் செய்து பகவானுக்கும் வைஷ்ணவருக்கும் சேவை செய்து படிப்படியாக அந்த குணத்தை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அப்போ அந்த அனுபவம் நமக்கு கிடைக்கும். ஹரே கிருஷ்ணா. ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய்.